ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன டவுட் கிளாரிஃபிகேஷன் தான். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம 30 டேஸ் மேக்ஸ் வீடியோஸ் கொடுக்குறோம். ஸோ டெய்லியுமே 20 நிமிஷம் 22 நிமிஷம் முடிக்கவும் வீடியோ போகுது அப்படின்னா, ஸோ அதில் ஒரு 6 to 7 ப்ராப்ளம் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆவரேஜாக வந்து 4 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ அப்போ இது வந்து ஒரு பெரிய டியூரேஷனாக. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எக்ஸாம்லேயும் நமக்கு ஒரே ஒரு கொஷினுக்கு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகுமா, இல்லை நான் நிறையா ஷார்ட்கட் யூஸ் பண்ணணுமா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் டவுட்ஸ் வருது. ஸோ இது வந்து ஒரு இயல்பாக கேட்குற விஷயந்தான். ஸோ இதை கண்டிப்பாக இதை அட்ரஸ் பண்ணி ஆகணும், இதுக்கு ரிப்ளை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை எழுதவும் செய்கிறேன். ஸோ எழுதிக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால இந்த 4 நிமிஷம். அதே மாதிரி நம்ம 6 to 7 ப்ராப்ளம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதில் 5 கொஷினாவது மாட்ரேட் லெவல் கொஷின் தான் எடுக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஒரு படிச்சுட்டு அந்த டாப்பிக்கை நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு 6 கொஷின் நம்ம போட்டு பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஓரளவுக்கு ஒரு மாட்ரேட் லெவல், ஒரு ஸ்டாண்டர்டு லெவலில் இருக்கிறத தான் நம்ம ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹை லெவல் கொஷின் வைக்கிறேன். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த கொஷினுக்கு சாலிடாக ஒரு 6-7 நிமிஷம் எடுக்குது. ஸோ அதனால தான் அந்த 20 to 20 மினிட்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம கன்வென்ஷனலாக நிறையா யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரெடிஷ்னலாக கன்வென்ஷனலாக போகிறதுனால லேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 நமக்கு அந்த டைமுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரெடிஷ்னலாக கன்வென்ஷனலாக போகிற மெத்தட் தான் ரொம்ப கரெக்டான விஷயம். ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஒரு சில விஷயங்களுக்கு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு, ஒரு சில மாடல் சம்முக்கு, ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கில் ஒரு சில மாடல் சம்முக்கு இது கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிற விஷயங்களுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாமே தவிர, எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்டை நோக்கி நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அங்கே வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. டைம் கம்மியாகுமே தவிர கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம ஷார்ட்கட் மூலியமாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியாக தப்பாக போட்டுருவோம். அதுலேயும் குறிப்பாக ஏ ஆப்ஷன்லேயே வைப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனே ஏதோ ஒரு ஷார்ட்கட்டு, அதை நம்ம தப்பான மெத்தடில் அப்ரோச் பண்ணி அதை கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வருமா? அந்த ஆன்சர் ஏழையே இருக்கும், ஆனால் அது ஆன்சராக இருக்காது. அப்போ நமக்கு தப்பாக போயிடும். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் யூஸ் பண்ண வேணாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கலாம், இட்ஸ் ஓகே, குட். பட் கன்வென்ஷனலாக ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் ரொம்ப ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். குரூப் 1 போய் எழுதுகிறோம், ஏதோ ஒன்று மாற்றி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக போட தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக அந்த இதை வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அந்த கொஷின் கண்டிப்பாக கரெக்டாயிரும். ஸோ அதனால் நம்மளோட ஏம் அப்படிங்கிறது எப்பவுமே 25க்கு 24-25 தான் இருக்கணும். ஸோ அதனால் ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஸோ நம்ம போகிற விஷயங்கள் ரொம்ப கரெக்டான விஷயந்தான். ஸோ கன்வென்ஷனலாக ட்ரெடிஷ்னலாக போகலாம். ஸ்பீடுக்காக நம்ம என்ன செய்யணும்னா ப்ராக்டிஸ் தான் பண்ணிக்கணும். ஸோ ஷார்ட்கட் அதுக்கு ஆப்ஷன் கிடையாது, ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஸோ பென்னு பேப்பர் எடுக்காமையே, ஸோ பேரே பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சின்னு வச்சுட்டு பென்னு பேப்பர் எடுக்காமையே எங்கிட்ட மேக்ஸ் போட, பென் பேப்பர் எடுக்காமலாம் மேக்ஸ் போட முடியாது, போட்டால் தப்பாக வந்துடும். ஓகே, ஸோ அதனால் ஷார்ட்கட்ஸ் வேணாம், ட்ரெடிஷ்னலாக போகலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் மாட்ரேட் லெவல் ஹை லெவல் எடுக்கிறதுனால தான். ஸோ அப்போ 25 கொஷின் நாங்கள் அப்ரோச் பண்ணுறப்ப எல்லாமே மாட்ரேட் லெவல் சம்மாலாம் இருக்காது. ஸோ 25 கொஷின் நம்ம அங்கே வந்து போடுறப்ப ஒரு 25 கொஷினில் ஒரு 10 கொஷின் தான் மாட்ரேட் லெவல் வச்சுருப்பாங்க. 10 to 15 கொஷின், ஒரு 5 கொஷின் மட்டும்தான் ஹை லெவல் கொஷின்ஸாக இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது. ஸோ மீதி இருக்கக்கூடிய ஒரு 10 கொஷின் வந்து ஓரளவுக்கு ஈஸி டு மாட்ரேட்டாக தான் இருக்கும். ஸோ மாட்ரேட்டே அந்த லெவலே ரீச் பண்ண மாட்டாங்க, ஓரளவுக்கு ஈஸி டு மாட்ரேட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த 10 கொஷினுக்கு கண்டிப்பாக நம்மளால் ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளால் போட்டுற முடியும். இந்த 10 to 15 கொஷினுக்கு தான் ஒரு 9 நிமிஷம் 10 நிமிஷம் 11 நிமிஷம் ஆகும். இந்த 5 கொஷினுக்கு கண்டிப்பாக ஒரு 7 to 8 நிமிஷம் ஆகும். ஸோ அதனால் மொத்தமாக நம்ம கூட்டி பார்க்குறப்போ ஒரு 25-26 நிமிஷத்தில் போடுறதுக்கு நம்மளால் முடியும். ஸோ அந்த பிளான், அந்த அப்ரோச்சோடு தான் நம்ம வீடியோ கொடுக்குறோம். ஸோ மாட்ரேட் டு ஹை லெவல் ப்ராப்ளம்ஸ் நம்ம போடுறதுனால தான் டைம் எடுக்குதே தவிர நம்ம வந்து இதுக்கு வேறு மெத்தட் யூஸ் பண்ணணுமா, ஷார்ட்கட் யூஸ் பண்ணணுமான்னு யோசிக்க வேணாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.